யாவும் தமிழோடு இணைந்திருக்கின்ற அன்பு மாணவர்களுக்கும் வணக்கம். மற்றொரு காணொலியினூடாக நான் இன்று உங்களை சந்திக்கின்றேன். பிள்ளைகள், மிக முக்கியமான ஒரு வினா என்று நான் நினைக்கின்றேன். பரீட்சையும் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது, தமிழ் மொழி பரீட்சைக்கான நாட்களும் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. ஆகவே நீங்கள் கவனமாக மிக பொருத்தமான வினாக்களை தெரிவு செய்து அதற்கான குறிப்புகளை இட்டு நீங்கள் எழுதி கொள்ள வேண்டும். இந்த பயிற்சி எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டு, வாருங்கள் பிள்ளைகள், அந்த வினாவுக்கான விடை குறிப்புகள் போன்ற விடயங்களை நாங்கள் இன்று பார்க்க இருக்கின்றோம். வாருங்கள் நாங்கள் அந்த வினாவுக்கு செல்வோம். ஐரோப்பிய காலத்தில் எழுந்த உரைநடைகளை வகைப்படுத்துக. அதாவது ஐரோப்பியர் காலத்தில் எழுந்த உரைநடை இலக்கியங்களை வகைப்படுத்துக அப்படின்னு ஒரு வினா வருகின்ற பொழுது, உரைநடை இலக்கியங்களை வகைப்படுத்துக என்று அப்படி ஒரு வினா வருகின்ற பொழுது நாங்கள் என்ன செய்யணும் கேட்டால், இதனை நாங்கள் தனித்தனியாக ஒவ்வொரு வகையாக நாங்கள் வகைப்படுத்தி இங்கே குறிப்பிட எழுத வேண்டும். அதாவது ஒவ்வொரு பகுதியாக ஒவ்வொரு தலைப்பின் கீழே நாங்கள் என்ன செய்யணும் கேட்டால் இதை குறிப்பிட்டு எழுத வேண்டும். முதலாவதாக சமய கண்டன நூல்கள் என்று, சமய கண்டன இலக்கியங்கள் என்று தனியாக ஒரு தலைப்பிட்டு அந்த தலைப்பின் கீழ் சில அதனுடைய இலக்கியங்களை, சமய கண்டனம் சார்ந்தவை, சமய கண்டன நூல்கள் அப்படிங்கிற ஒரு அந்த தலைப்பின் கீழே அந்த நூல்களை எழுதி நாங்கள் வகைப்படுத்தி காட்ட வேண்டும். அடுத்து கதை நூல்கள் என்ற தலைப்பின் அடிப்படையில் சில நூல்களை நாங்கள் என்ன செய்ய கேட்டால் வகைப்படுத்தி காட்ட வேண்டும். அடுத்து நாவல்கள் தனியாக நாவல்களை மட்டும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் குறிப்பிட்டு எழுத வேண்டும். இப்படி சமயம் கண்டனம் சார்ந்த நூல்கள், அடுத்து கதை நூல்கள், அடுத்து நாவல்கள், உரை நூல்கள் அடுத்து நாங்கள் செய்ய வேண்டும் என்று கேட்டால் உரை நூல்கள், இப்படி உரை நூல்களையும் நாங்கள் தனியாக எழுத வேண்டும். வசன நூல்களையும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் கேட்டால் எழுத வேண்டும். அடுத்து மொழிபெயர்ப்பு நூல்கள், அகராதி, இலக்கண நூல்கள் போன்ற விடயங்களை தனித்தனியாக ஒவ்வொரு தலைப்பின் கீழும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் கேட்டால் இந்த நூல்களை எழுதி காட்ட வேண்டும். அப்போதுதான் அவர்கள் கேட்கின்ற அந்த வினாவுக்கு பொருத்தமான விடையாக அமையும். அதாவது ஐரோப்பியர் காலத்திலிருந்து உரைநடை இலக்கியங்களை வகைப்படுத்துக என்று கேட்கின்றார்கள். வகைப்படுத்துக என்று கேட்கின்ற பொழுது நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அந்த நூல்களை என்ன செய்யணும், அதற்கு ஏற்ற வகையில் நாங்கள் வகைப்படுத்தி காட்ட வேண்டும். முதலாவது நான் சொன்னது போல சமய கண்டனம் சார்ந்தவை வேத விளக்கம். பாருங்கள் பிள்ளைகள், அதாவது சமய கண்டனம் சார்ந்த இலக்கியங்கள் என்று ஒரு நாங்கள் தலைப்பு வைத்திருக்கின்றோம். அந்த தலைப்பின் கீழே இந்த நூல்களை எழுதுகின்ற பொழுது அந்த சமய கண்டனம் சார்ந்த இலக்கியங்களை நாங்கள் குறிப்பிட்டு எழுத வேண்டும். வேத விளக்கம், வேதியர் ஒழுக்கம், லூத்தர் இனத்தியல்பு, ஞான கண்ணாடி, அடுத்து சுப்ரபோதம், வஜ்ரதண்டம், அதாவது வஜ்ரதண்டம், சுப்ரபேதம், அடுத்து வேத விளக்கம், வேதியர் ஒழுக்கம், லூத்தர் இனத்தியல்பு போன்ற அந்த நூல்களை என்ன செய்ய வேண்டும், சமயம் கண்டனம் சார்ந்த நூல்கள் என்ற அடிப்படையின் கீழே எழுத வேண்டும். மீண்டும் சொல்லுகிறேன் பாருங்க. வேத விளக்கம், வேதியர் ஒழுக்கம், லூத்தர் இனத்தியல்பு, ஞான கண்ணாடி, சுப்ரபோதம், அடுத்து வஜ்ர தண்டம் என்ற அந்த நூல்களை, இந்த நூல்களை என்ன செய்யணும் கேட்டால் சமய கண்டனம் சார்ந்தவை என்ற அந்த தலைப்பின் கீழே எழுத வேண்டும். அடுத்து கதை நூல்கள் என்ற ஒரு தலைப்பு, அந்த தலைப்பின் கீழே எழுத வேண்டிய நூல்கள், அதாவது உரைநடை இலக்கியங்களை நாங்கள் பார்ப்போம். எப்படின்னு கேட்டால் வாமனன் கதை, கதா மஞ்சரி, வினோதரச மஞ்சரி, பரமார்த்த குருகதை, வாமனன் கதை, கதா மஞ்சரி, வினோதரச மஞ்சரி, பரமார்த்த குருகதை. இந்த பரமார்த்த குருகதை அதாவது வீரமா முனிவரால் எழுதப்பட்டது. தமிழில் எழுந்த முதலாவது அங்கத இலக்கியம் என்று நாங்கள் இதனை சிறப்பித்து குறிப்பிடுகின்றோம். தமிழில் எழுந்த முதலாவது அங்கத இலக்கியம் இந்த பரமார்த்த குறுகதை. ஆகவே கதை நூல்கள் என்று சொல்லுகின்ற பொழுது இந்த விடயங்களை, இந்த நூல்களை நீங்கள் வரிசைப்படுத்தி எழுதி காட்ட வேண்டும். அடுத்து நாவல்கள், பிரதாப முதலியார் சரித்திரம், அடுத்து சுகுண சுந்தரி, கமலாம்பாள் சரித்திரம், பத்மாவதி சரித்திரம், தீனதயாளு, மதிவாணன் போன்ற இந்த நாவல்களை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் எழுத வேண்டும். இந்த நாவல்களை நீங்கள் எழுத வேண்டும். அடுத்து உரை நூல்கள் என்று தனியாக ஒரே தலைப்பு, அந்த தலைப்பின் கீழ்வரும் நூல்களை எழுதி காட்ட வேண்டும். அதாவது நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற வினா பிள்ளைகள் ஐரோப்பியர் காலத்தில் எழுந்த உரைநடை இலக்கியங்களை வகைப்படுத்தி காட்டுக என்று நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த ஐரோப்பியர் காலத்தில் எழுந்த உரைநடை நூல்களை வகைப்படுத்தி காட்டுக என்று குறிப்பிடுகின்ற பொழுது இதனை நாங்கள் ஒவ்வொரு தலைப்பின் கீழும் இந்த நூல்களை நாங்கள் எழுதி காட்ட வேண்டும். சமய கண்டனம் சார்ந்த நூல்கள், கதை நூல்கள், அடுத்து நாவல்கள் என்று நாங்கள் பார்த்தோம். உரை நூல்கள், இப்படி வசன நூல்கள், மொழிபெயர்ப்பு, அகராதி, இலக்கண நூல்கள் என்ற அடிப்படையில் நாங்கள் இதனை வகைப்படுத்தி காட்ட வேண்டும். நாங்கள் இப்பொழுது சமய கண்டன நூல்களுக்கான உதாரணங்களை, அந்த நூல்களை நாங்கள் காட்டியிருக்கின்றோம். அடுத்து நாங்கள் என்னன்னு பார்த்தோம், எங்களுடைய
கதை நூல்கள் போன்ற கதை நூல்களுக்கு எந்த நூல்களை உதாரணமாக எழுத வேண்டும் என்ற விடயங்களை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அடுத்து நாவல்கள், அதற்கும் பொருத்தமான நூல்களை நாங்கள் எழுதி வைக்க வேண்டும். அடுத்து உரை நூல்கள், திராவிட மாபாடியம், பெரிய புராண உரை, கோயில் புராண உரை போன்ற நூல்களை என்ன செய்ய வேண்டும்? இந்த உரை நூல்கள் என்ற தலைப்பின் கீழே நீங்கள் இந்த விடயங்களை நீங்கள் எழுத வேண்டும். அடுத்து வசன நூல்கள் என்று ஒரு தலைப்பு, அந்த தலைப்பின் கீழே நீங்கள் எழுத வேண்டியது பெரிய புராண வசனம், அடுத்து கந்த புராண வசனம், திருவிளையாடல் புராண வசனம் என்ற அந்த நூல்களை நீங்கள் எழுத வேண்டும் பிள்ளைகள். நாங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருப்பது ஐரோப்பியர் காலத்தினுடைய உரைநடை இலக்கியங்களை வகைப்படுத்தி காட்டுக என்று ஒரு வினா வருகின்ற பொழுது அதனுடைய அடிப்படையில் நீங்கள் எவ்வாறு விடை எழுத வேண்டும் போன்ற விடைகளை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அடுத்து மொழிபெயர்ப்பு நூல்களை பாருங்கள். பஞ்சதந்திர கதைகள், ஜீவகாருண்ய ஒழுக்கம், ரூபாவதி, கலாவதி போன்ற நூல்களை நீங்கள் எழுத வேண்டும். கலாவதி, ரூபாவதி, பஞ்சதந்திர கதைகள், அடுத்து ஜீவகாருண்ய ஒழுக்கம் போன்ற இந்த நூல்களை நீங்கள் மொழிபெயர்ப்பு இலக்கியங்களுக்காக நீங்கள் உதாரணமாக காட்டி இந்த உரை நடை இலக்கியத்தை வகைப்படுத்துக என்று ஒரு வினா வருகின்ற பொழுது, ஐரோப்பியர் காலத்தினுடைய உரைநடை இலக்கியத்தை வகைப்படுத்தி காட்டுக என்று ஒரு வினா வருகின்ற பொழுது நீங்கள் இந்த விடயங்களை நீங்கள் எழுதி வைக்க வேண்டும். அடுத்து அகராதி. எது தமிழிலே எழுந்த முதலாவது அகராதியாக கொள்ளப்படுகின்றது ஜோசப் கான்ஸ்டைன் பெஸ்கி. சார் ஜோசப் கான்ஸ்டைன் பெஸ்கி, அதாவது இத்தாலியிலிருந்து வந்த வீரமா முனிவர், தமிழை கற்று தமிழிலே தமிழருக்காக முதலாவது அகராதியை தந்தவர் சதுரகராதி. இந்த சதுரகராதியை தந்தவர் வீரமா முனிவர் ஜோசப் கான்ஸ்டைன் பெஸ்கி. இவர் தன்னை தைரியநாதர் என்று அழைத்துக் கொள்ள விரும்பியவர். தைரியநாதர் என்று தமிழுக்காக தொண்டாற்றியவர், அரும்பணியாற்றியவர். சந்தி விகாரங்களை எல்லாம் புதிய எழுத்து சீர்திருத்தங்கள் எல்லாம் இவர் நிறுவியர் என்று சித்தரிக்கப்படுகின்றார். அதாவது தமிழிலே காணப்படுகின்ற முதல் அகராதி சதுர அகராதி. இந்த சதுர அகராதியை வழங்கியவர் தான் வீரமா முனிவர். ஆகவே அகராதி இலக்கியம் இந்த உரைநடை இலக்கியத்துக்குள் அகராதி இலக்கியம் வருகின்றது. ஆகவே இந்த உரைநடை இலக்கியத்தை வகைப்படுத்துக என்று கேட்கின்ற பொழுது இந்த விடயத்தையும் நீங்கள் கட்டாயமாக எழுத வேண்டும். இது அகராதி, அந்த விடயத்தையும் நீங்கள் சதுரகராதி என்ற விடயத்தையும் நீங்கள் எழுத வேண்டும் பிள்ளைகள். அடுத்து இலக்கண நூல்களை பார்க்கின்ற பொழுது தனியாக பாருங்கள். தொன்னூல் விளக்கம், யாப்பிலக்கணம், தொன்னூல் விளக்கம், யாப்பிலக்கணம், அணி இலக்கணம், நாடக இயல், தொல்காப்பிய சூத்திர விருத்தி, இலக்கண விளக்க சூறாவளி. இலக்கண விளக்க சூறாவளி அதாவது தொல்காப்பிய சூத்திர விருத்தி, அணி இலக்கணம், யாப்பிலக்கணம், தொன்னூல் விளக்கம் போன்ற இந்த இலக்கண நூல்களை என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் ஐரோப்பியர் காலத்தினுடைய உரைநடை இலக்கியம் உரைநடை இலக்கியங்களை வகைப்படுத்துக என்று ஒரு வினாப்படுகின்ற பொழுது நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல தனித்தனியா பிள்ளைகள் நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டால் பிரித்து வச்சுக்கங்க. தனித்தனியாக பிரித்து வச்சுக்கிட்டு எப்படி தனித்தனியாக பிரிக்கிறதுனா ஒவ்வொரு தலைப்பின் கீழும், அதாவது சமய கண்டன நூல்கள், சமய கண்டன இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லல, அதற்கு கீழே என்ன செய்யுங்க? இந்த விடயங்களை அதற்கான நூல்களை நீங்கள் எழுத வேண்டும். நாவல்களா, அதுக்கு கீழே அதை எழுதுங்க. அடுத்த கதைகள், அதற்கு கீழே அதை எழுத வேண்டியதுதான். இலக்கணங்கள், இலக்கண நூல்களை எழுதுங்கள். உரைகள், அடுத்து உரை நூல்கள், இந்த உரை நூல்களை தனியாக அதுக்குள்ளே எழுதுங்க. அடுத்த மொழிபெயர்ப்பு இலக்கியங்களை நீங்கள் என்ன செய்ய முடியும்? அந்த மொழிபெயர்ப்பு இலக்கியங்களை எழுத வேண்டியதுதான். இதுதான் இதில் உள்ள விடயமாக காணப்படுகின்றது. ஆகவே எனது அன்புக்குரிய மாணவர்களை ஒன்றும் நீங்கள் யோசிக்க தேவையில்லை. கேட்கின்ற வினாவுக்கு பொருத்தமான விடை குறிப்புகளை எழுதி வைத்தால் அதற்கு நீங்கள் மேற்கோள் உதாரணங்கள், சாதாரணமாக ஐரோப்பியர் காலத்தினுடைய உரைநடை இலக்கியங்களை வகைப்படுத்துக என்று கேட்கின்ற பொழுதே ஒவ்வொன்றாக தனித்தனியாக ஒவ்வொரு விடயத்தையும் நாங்கள் என்ன செய்யணும் கேட்டால் வகைப்படுத்தி காட்ட வேண்டும். அப்படி வகைப்படுத்தி காட்டுகின்ற பொழுது அதற்கு பொருத்தமான உதாரணங்களையும் அதாவது இலக்கியங்களை எழுத வேண்டும். வெறுமனே இப்போ உரைநடை இலக்கியங்களை வகைப்படுத்துக என்று கேட்கின்ற பொழுது ஒட்டுமொத்தமாக எல்லா நூல்களையும் ஒரே பந்தியில், அதாவது தனித்தனியாக காட்டி எழுதுவது சிறப்பாக இருக்கும் இல்லையா? உங்களுக்கு மதிப்பெண்களும் அதாவது புள்ளிகளும் அதிகமாக வரும். நீங்கள் எதிர்பார்க்கின்ற அந்த ரிசல்ட்ஸ் பெருமேற்றையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு காணப்படும். ஆகவே நீங்கள் பிள்ளைகள் ஒன்றும் யோசிக்க தேவையில்லை. இன்னும் எங்கிருப்பது சில நாட்கள் மட்டுமே. எங்களுடைய கனவு, எங்களுடைய தமிழ் மொழி பரீட்சை அதாவது நடைபெறுவதற்கு இன்னும் சில நாட்கள் மட்டுமே எஞ்சி இருக்கின்றது. ஆகவே இந்த காலத்தை நீங்கள் வீணடித்து விடாமல் மிக கவனமாக தேவையான பகுதிகளை, எந்த பகுதிகள் வர இருக்கின்றது, எது எதிர்பார்க்க அதிகமாக காணப்படுகின்றது, இந்த மாதிரியான விடயங்களை தெரிவு செய்து நீங்கள் படித்து பயிற்சி எடுத்து மீண்டும் மீண்டும் எழுதி பாருங்க பிள்ளைகள். அதாவது இந்த மாதிரியான வழங்கப்படுகின்ற யாவும் தமிழ் போன்ற தளங்களில் வழங்கப்படுகின்ற காணொளிகளில் தொடர்ச்சியாக நீங்கள் பாருங்கள். பார்த்து அதிலே காணப்படுகின்ற குறிப்புகளை என்ன செய்யுங்கள்? பார்ப்பது மட்டுமல்லாமல் நீங்கள் எழுதி மீண்டும் மீண்டும் அதனை ஞாபகப்படுத்தி அதாவது வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி வைக்கின்ற பொழுது உங்களுக்கு இந்த மாதிரியான வினாக்கள் வருகின்ற பொழுது உங்களுக்கு எப்படி இலகுவாக விடையளிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். எனது அன்புக்குரிய மாணவர்களை, தமிழ் மொழி பரீட்சையில் சிறப்பான பெறுபேறுகளை பெறுவதற்கு நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த காணொலியை உங்களுடைய நண்பர்கள் சகபாடிகளுக்கும் பகிருங்கள். மற்றொரு காணொலியில் நான் அன்புக்குரிய மாணவர்களை சந்திப்போம்.
அதுவரைக்கும் இந்த காணொளி, அதாவது யாவும் தமிழோடு இணைந்திருக்கின்ற எனது அன்புக்குரிய மாணவர்களை, நீங்கள் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருந்தால் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், அதிகமாக லைக் செய்யுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ் பாக்ஸில் பகிருங்கள். மற்றொரு காணொளியில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்ளும் என்றும் உங்கள் அன்பு ஆசான் கண்ணாசர். வணக்கம் பிள்ளைகளை, நன்றாக படியுங்கள். உங்களுக்கு நிச்சயமாக சிறப்பான பெரும்பெயர்கள் வர நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி.